ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு யோகஸ்ரீ நர்சரி கார்டன். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு பிக் சைஸில் இருக்கிற ஃப்ளவர் பிளான்ட் தான் பார்க்க போகிறோம். இதில் வந்து ஃப்ரூட் பிளான்ட்டும் வரும், பெரிய சைஸில் இருக்கிறது நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா ஃப்ளவர் பிளான்ட்டும் வரும். எந்த மாதிரி பிளான்ட்ஸ் இருக்குது, எத்தனை பிரான்ச்சஸ் இருக்குன்றதை உங்களுக்கு எல்லாமே வந்து டீட்டெயிலாக கிளியராக சொல்லிடுவேன். உங்களுக்கு என்ன பிளான்ட்ஸ் பிடிச்சிருக்கோ, சில பிளான்ட்லாம் வந்து கேட்லாக்லேயே பிக் சைஸ் பிளான்ட் இருக்கும். சில பிளான்ட் உங்களுக்கு இல்லை எங்கள் கேட்லாக் பார்க்க தெரியாதவங்களும் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து இந்த செண்பக பிளான்ட்டோ இல்லை ஃப்ரூட் பிளான்ட்டோ எவ்வளோன்னு கேட்டு நீங்கள் தெரிஞ்சு வாங்கிக்கலாம். நீங்கள் ஃபஸ்ட்டாக பார்க்குறது பார்த்தீங்கன்னா ஒயிட் செண்பகங்க. ஒயிட் செண்பகம் பார்த்தீங்கன்னா ஃபுல் பியூர் ஒயிட் கலரில் வரும். நல்லா வாசனை பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு ஃப்ராக்ரன்ஸாக இருக்கும். கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா சாமி ஃபோட்டோக்கெலாம் வந்து வாசனையாக இருக்கிற பூவை தான் வந்து நிறைய பேர் போடுவாங்க. அதுதான் வைக்கணும் நம்ம பொறுத்த வரைக்கும் சாமிங்களுக்கு. உங்களுக்கும் இந்த மாதிரி பெரிய சைஸை, ரொம்ப ரொம்ப பெரிய சைஸுங்க. ஸ்டெம்மு பார்க்கும் போதே தெரிஞ்சிருக்கும் எந்த அளவுக்கு பெருசாக இருக்குது, எத்தனை பிரான்ச்சஸ் இருக்குன்ட்டு. இவ்வளோ பெரிய பிளான்ட்டு நம்ம வளர்க்குறதுக்கு ரொம்ப லேட் ஆகும் நிறைய பேருக்கு. அதனால் வந்து நம்மளுக்கு பெரிய சைஸ் இந்த மாதிரி வளர்ந்த பிளான்ட்டை உங்களுக்கு கண்டிப்பாக வாங்கிக்கலாம். அதே மாதிரி இதில் பார்த்திங்கன்னா ஒரு லீஃபுக்கு நடுவுலேயும் மொட்டுக்கள் இருக்கும். பார்க்கும் போதே தெரியும் பாருங்கள். ஒரு லீஃபுக்கு நடுவுலையும் மொட்டை எடுத்துகிட்டு போயிட்டே இருக்குது. ஃப்ளவர் வைக்கிறதுக்கு எல்லாமே பார்த்திங்கன்னா மொட்டோடையே இருக்குது. உங்களுக்கு யாருக்கு வேணாலும் பிடிச்சா அந்த ஒயிட் செண்பகமும் புக் பண்ணி வாங்கிக்கோங்க. ப்ரைஸ் என்னன்னு தெரியும்னா ஸ்க்ரீனில் தெரிய நம்பர் கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. அடுத்தது ஃப்ளவர் பிளான்ட் என்னென்னு பார்க்குறீங்களா, லாங்கிங்க. இது பார்த்திங்கன்னா நம்ம இந்த மாதிரி பெண்டாக வளைவாக இருக்கா, இது தாங்க ஃப்ளவரு. எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் மேக்ஸிமம் லாங்கி ஃப்ளவர் பிளான்ட் என்னன்றது. இதே மாதிரி இந்த பிளான்ட் எவ்வளோ ஹைட்டில் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 4 அடி ஹைட் வரைக்குமே இருக்குது. 4 to 5 அடி ஹைட் வரைக்குமே இருக்குது. ஃபுல்லாக ஃப்ளவருங்க. ஃபுல்லாக லீஃப் எந்த அளவுக்கு இருக்கோ அந்தளவுக்கு ஃபுல்லாக ஃப்ளவரு. அவ்வளோ ஒரு ஃப்ராக்ரன்ஸ். இந்த சைடு நம்ம வந்தாலுமே நல்லா கமன்னு வாசனையாக இருக்குது. இந்த மாதிரி பச்சையாக இருக்கக்குள்ள பார்த்திங்கன்னா இதனுடைய மொட்டுன்னு சொல்லலாம். இந்த மாதிரி ஃபுல்லாக ஓப்பன் ஆகிடு இந்த மாதிரி எல்லோ கலரில் இருக்கும் போது தான் இதனுடைய ஃபுல் ஃப்ராக்ரன்ஸும் சூப்பராகவே இருக்கும். நல்லா நறுமணமாக அழகாக இருக்குது. உங்களுக்கு சாமி ஃபோட்டோக்கும் நம்ம வச்சுக்கலாம். நிறைய பேர் பார்த்திங்கன்னா டிசைன் இருக்குது, இது எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணிக்கிறாங்க. இது பார்த்திங்கன்னா ஒரு 14 இன்ச்சு தொட்டியில் 3 பிளான்ட் இருக்குது. இங்கே பாருங்கள், இங்கே பார்த்திங்கன்னா 3 பிளான்ட் இருக்குது. யாருக்கு வேணாலும் புக் பண்ணி வாங்கிக்கலாம். நல்லா பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்குது. தரமாக இருக்க பிளான்ட்டெல்லாம் குவாலிட்டி பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்கும். யாருக்கு வேணால் புக் பண்ணிக்கோங்க. நம்ம அடுத்ததாக பார்க்க போகிறது என்ன செண்பகம்னு பார்த்திங்கன்னா ரெட்டு பார்த்துருப்பீங்க, மொட்டை செண்பகம் பார்த்துருப்பீங்க, வெள்ளை செண்பகம்லாம் பார்த்துருப்பீங்க, பர்பிள் செண்பகம் கூட பார்த்துருப்பீங்க. இதில் பார்த்திங்கன்னா ரெட் கலர்லுங்க இப்போ புது வெரைட்டி வந்திருக்குங்க பாருங்கள். மொட்டை எடுத்துருக்கு. இன்னும் ஃப்ளவர் வந்து இன்னும் மலரில். ஒரு புது வெரைட்டினே சொல்லலாம். புதுசாக பார்த்திங்கன்னா ரெட் கலரில் வந்திருக்கு. இதுவும் பெரிய சைஸ் க்ரோ பேக்கில் தான் அங்கே இருக்குது. பிளான்ட்டு பொறுத்த வரைக்கும் இது 6 அடி to 7 அடி வரைக்குமே ஹைட்டாக இருக்குது. நிறைய மொட்டுங்க. பார்க்கும் போதே தெரிஞ்சிருக்கும், நேரில் பார்க்குறவங்களுக்கு தான் தெரிஞ்சிருக்கும் எவ்வளோ மொட்டை எடுத்துருன்னு. ஒரு லீஃபுக்கு நடுவுலேயும் ஒரு மொட்டுக்கள் வந்துகிட்டே இருக்கும். நிறைய பூக்குங்க. ஒரு பிக் சைஸ் பிளான்ட் யாருக்கு வேணாலும் புக் பண்ணி வாங்கிக்கலாம். நம்ம அடுத்தது ஃப்ளவர் என்னன்னு பார்க்குறீங்களா, பெட்ரிஷியாங்க. இது பார்த்திங்கன்னா நல்லா தேர் டைப்பு பூக்கும். நம்ம பார்த்திங்கன்னா அழகுக்கு வைக்கிற பிளான்ட். அழகுக்கு பார்த்திங்கன்னா நல்லா மல்லிப்பூ மாதிரி, நல்லா கொத்த மல்லிப்பூ, பச்சை மல்லி மரம் தான் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் இருக்குது. இதனுடைய பிளான்ட் பார்த்திங்கன்னா ஒரு 2 அடி 3 அடி ஹைட் வரைக்குமே இருக்குது. நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறங்க பிளான்ட்டு. இந்த பிளான்ட்டை பொறுத்த வரைக்கும் நம்மக்கிட்ட எத்தனை வேணால் அவைலபிளாக இருக்குது. யாருக்கு வேணால் இந்த பெட்ரிஷியாவை புக் பண்ணி வாங்கிக்கோங்க. இதிலே பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட இன்னொரு கலர் இருக்குதுங்க. அந்த கலர் வாங்க என்ன கலருன்னு பார்க்கலாம். நம்ம அதிலே பார்த்திங்கன்னா வயலட் கலர், நம்ம கத்திரி பூ கலரில் மாதிரி பூ பூக்கிற பெட்ரிஷியா தான் பார்க்குறீங்க. இதில் பார்த்திங்கன்னா ஃப்ளவர் இல்லைங்க, இதுக்கப்புறம் தான் ஃப்ளவர் வைக்கும். எல்லாம் ஒரு கொடியோடையும் நல்லா பார்த்திங்கன்னா துளிரோடையும் இருக்குது. யாருக்கு வேணாலும் புக் பண்ணிக்கலாம். இந்த ஃப்ளவர் வந்ததே உங்களுக்கு கண்டிப்பாக நான் வீடியோவாக போடுறேன். இதுவும் பார்த்திங்கன்னா நம்ம 2 அடி 3 அடி ஹைட் வரைக்குமே இருக்குது. யாருக்கு வேணாலும் புக் பண்ணிக்கலாம். அடுத்ததான் நம்ம பார்க்குறது என்னங்க இந்த பூத்துருக்குன்னு பார்க்குறீங்களா, இது தாங்க அலமெண்டா. நம்மக்கிட்ட பொறுத்த வரைக்கும் சேலுக்கு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்குது. பாருங்கள், இந்த மாதிரி ஒரு நல்லா ஒரு ஸ்டிக் வச்சு கட்டி நல்லா பார்த்திங்கன்னா ஒரு சின்ன க்ரோ பேக்கில் இருக்குது. ஃப்ளவர் மொட்டெல்லாம் பார்த்திங்கன்னா இப்போயே ஸ்டார்ட் ஆகிடுச்சு. பார்க்கும் போது தெரிஞ்சிருக்குங்க. இது பார்த்திங்கன்னா நம்ம வீட்டுக்கு முன்னாடி வச்சா எந்த அளவுக்கு பூக்குன்றதை நான் காமிக்கிற பெரிய சைஸு. நாமளும் வந்து போய் வீட்டாண்ட வச்சுருக்கோம். இங்கே பாருங்கள், நம்ம வீட்டு முன்னாடி வச்சுருக்கோம். எந்த அளவுக்கு பூத்து எந்த அளவுக்கு அழகாக இருக்குதுன்னு பாருங்கள். நல்லா பார்த்திங்கன்னா லைட் கலரில் நல்லா சூப்பராகவே இருக்கும். பெரிய பூவாக பூக்கும், மொட்டை எடுக்கும். ஒரு அழகுக்கு நம்ம சும்மா காலி இடம் வீட்டு முன்னாடி இருக்குன்றவங்க இந்த மாதிரி வச்சுக்கலாம். அழகாக இருக்குங்க நிறைய பூக்கும் போது. நம்ம அடுத்ததாக பார்க்குறது என்ன செடி பார்க்குறீங்களா, இது தாங்க தாய் சண்பகி. இது பேர் பார்த்திங்கன்னா
மனோரஞ்சிதம்னு சொல்லுவாங்க. இது லீஃப் பார்த்திங்கன்னா நல்லா பெருசாக இருக்கும். ஃப்ளவர் நல்லா ஒரு தப்பமாக நல்லா ஒரு கிளி டைப் ஒரு கிளிப்பு டைப் இந்த மாதிரி நல்லா ஒரு கொத்தாக பார்த்திங்கன்னா நல்லா அழகாக பூக்குங்க. யாருக்கு வேணால் புக் பண்ணிக்கலாம். இது பார்த்திங்கன்னா ஒரு புது ஸ்டாக் ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற பிளான்ட் தான் இங்கே வந்திருக்கு. பாருங்கள் லீஃப்லேருந்து எல்லாமே பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு க்ரீன் ஃபுல்லாக நல்லா ஃப்ரெஷ்ஷாகவே இருக்குங்க. பாருங்கள் நல்லா ஒரு பட்டையாக நல்லா பெருசாக இருக்குது. இந்த பூவும் பார்த்திங்கன்னா நல்லா தப்பமாக நல்லா அழகாக புதுசாக நல்லா சூப்பராகவே இருக்கும். எல்லாமே கிராஃப்டிங் பிளான் தான். யாருக்கு வேணால் புக் பண்ணி வாங்கிக்கலாம். அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறதுங்க மொட்டோடு இருக்குது. இது ரொம்ப ரேரான வெரைட்டி. என்னென்னு பார்க்குறீங்களா? இதுதான் பார்த்திங்கன்னா ப்ளூ செண்பகம். நல்லா பார்த்திங்கன்னா லைட் வயலட் கலரில் கூட பூக்கும். இது பூக்கும் போது தான் இதனுடைய டிஃப்ரெண்ட் என்னன்றது தெரியும். இதுவும் பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட பார்த்திங்கன்னா ஃப்ளவருக்கு ரெடியாக இருக்கிற பிளான்ட் தாங்க இருக்குது. ஒரு செடியை எடுத்து வச்சே காமிக்கிறேன். இங்கே பாருங்கள், இங்கே பாருங்கள், இதில் மொட்டை எடுத்துருக்குங்களா? இதுதான் அதனுடைய மொட்டு. எனக்கு 2 பிளான்ட் 3 பிளான்ட் நம்மக்கிட்ட மொட்டாடி இருக்குங்க. யார் ஃபஸ்ட் கேட்குறீங்களோ அவங்களுக்கு மொட்டாடி இருக்கிறத நான் கண்டிப்பாக எடுத்து வச்சு அனுப்ப போகிறேன். இங்கே பாருங்கள், இதோட நம்மக்கிட்ட 4 பிளான்ட் கண்ணுக்கு தெரிஞ்சிருக்கு. பிளான்ட்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா நல்லா பெரிய சைஸில் நல்லா சூப்பராக இருக்குது. ரொம்ப ரேருங்க, இது எங்கேயுமே கிடைக்காது. இந்த பிளான்ட்டெல்லாம் பொறுத்த வரைக்கும் நம்மக்கிட்ட பார்த்திங்கன்னா எந்த அளவுக்கு ஹைட்டில் இருக்குதுன்னு காமிக்கிற பாருங்கள். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி ஒரு 3 அடி ஹைட்டில் இருக்குது. யாருக்கு வேணாலும் புக் பண்ணிக்கலாம். எல்லாமே கிராஃப்டிங் ஒட்டு செடி தான். அதனால் சீக்கிரமாக ஃப்ளவர் வந்துடும். ஒரு டிஃப்ரெண்ட் செண்பகம் வேணுன்ற யாருக்கு நான் புக் பண்ணிக்கோங்க. வாங்க அடுத்த கலர் பார்க்கலாம். இப்போ நம்ம பார்க்குறது என்னென்னு பார்த்தீங்கன்னா மனோரஞ்சித்ததுலேயே பார்த்திங்கன்னா நம்ம முன்ன காமிச்சது பார்த்திங்கன்னா ஒட்டு செடி. இதிலே பார்த்திங்கன்னா விதை செடிங்க. இது லேட்டாக தான் பூக்கும். நல்லா பார்த்திங்கன்னா நல்லா லீஃபோட நல்லா பிரான்ச்சஸோடு இருக்குது. புது வெரைட்டி. யாருக்கு வேணால் இது புக் பண்ணி வாங்கிக்கிங்க. நல்லா பார்த்திங்கன்னா எவ்வளோ அளவுக்கு ஸ்டெம்முலேருந்து எல்லாமே சூப்பராக இருக்குது பாருங்கள். நம்ம அடுத்தது என்னங்க மொட்டோடு இருக்குதுன்னு பார்க்குறீங்களா? இதுதாங்க எல்லோ பாரிஜாதம். இது வந்து சின்னதாக பூக்கும். நல்லா பெருசாக பூக்காது. நல்லா ஒரு கனகாமரம் மாதிரி சின்னதாக பூக்கும். மஞ்சள் கலரில் இருக்கும். நல்லா அழகாக ஃப்ராக்ரன்ஸ் வரும். இது பார்த்திங்கன்னா பெரிய செடியாக இருக்குது. யாருக்கு வேணால் புக் பண்ணிக்கலாம். ஒரு பெரிய க்ரோ பேக்கில் தாங்க இருக்குது. அதே மாதிரி நம்ம வீடியோ பிடிச்சவங்க ஒரு லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவாக உங்களுக்கு பார்த்திங்கன்னா என்ன வரும்னா ஒரு ஃப்ரூட்டிங் ஸ்டேஜில் இருக்கிற ஃப்ரூட் பிளான்ட்ஸ் வீடியோ தான் போட போகிறோம். யாருக்கு என்ன ஃப்ரூட் பிளான்ட் வேணுன்றக்கும் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம வீடியோ பிடிச்சவங்க ஒரு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.